ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசிய வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய மயான வசிய எச்சினியை வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை செய்முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி இந்த மாந்திரிக தொழில் இருக்கும் சரி, அதே மாதிரி ஒரு சில அல்வாக குறி சொல்கிறவங்களும் சரி, அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பிரிஞ்சு போன கணவன் மனைவி இல்லை பிரிஞ்சு போன மகன் மகள் இந்த மாதிரியான வசிய கேஸெல்லாம் நிறையா வருது சாமி. இதுக்கு நாங்களும் பலவிதமான பூஜை முறைகள் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு கை மேலே பலன்கிறது எதுவுமே வரமாட்டேது சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாதிரி ஒரு சிலர் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை கணவன் பிரிஞ்சு போயிட்டார், இல்லை மகன் பிரிஞ்சு போயிட்டாங்க, மகள் பிரிஞ்சு போயிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி. அவங்களும் மை தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, பாவம் தர்றாங்க, குடும்பம் தர்றாங்க, மந்திரம் தர்றாங்க, எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம் சாமி. ஆனால் எந்த ஒரு பலிதமே ஆக மாட்டேது சாமி. ஒரு துளி அளவுங்க கூட எதுவுமே நகர மாட்டேது சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறனால தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடவே சொல்கிறேன். சரிங்களா? இது மயானத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய எச்சினுடைய மை பிரயோக முறைன்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பு, பூரம், கௌரி, சங்கு பஸ்பம், இதோட ரசம் இது எல்லாத்தையும் முறையாக எடுத்து நல்லா சுத்தி பண்ணி இதை ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட ஊமத்தலைச்சாறு, கருவூமத்தலைச்சாறு, குப்பை மேலிச்சாறு, சரிங்களா? இந்த இரண்டு மூலிகையினுடைய சாறுகளை நல்லா விட்டு இதை ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டியில் நீங்கள் முறையாக சேகரிச்சிக்கணும். சேகரிச்சுட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இதை குளித்தைலம் இறக்கணும். குளித்தைலம் எப்படி இறக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவிலே காட்டுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? குளித்தைலம் இதில் நல்லா இறக்கி அந்த தைலத்தை நல்லா 2 ஜாமங்கள் நல்லா எருவடிக்கு நல்லா இறக்கிக்கணும், சரிங்களா? நல்லா இறக்கி அதை மீண்டும் எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அந்த தைலத்தை கூட அஷ்டகந்தம் சேர்த்துக்கணும். அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இதை ஒரு செம்பு சிமில்லையோ இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது இந்த காந்தம் ஒட்டாத சிமிலாக இருக்கணும், சரிங்களா? உலோகத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காந்தம் ஒட்டாத சிமிலாக இருக்கணும். அப்படி அது எதுவும் கிடைக்கலைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மண் கணையத்துலையும் கூட நீங்கள் முறையாக நீங்கள் சேகரிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கிட்டு, அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வெள்ளாட்டினுடைய கொம்பு, அதை இந்த கசாப்பு கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே அந்த கொம்பை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அதை நல்லா நோண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சேகரிக்கலாம். இந்த மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இதெல்லாம் நல்லா சேகரித்து இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு முதல் 3 நாட்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காளி கோயிலில் வச்சுருக்கணும், சரிங்களா? அடுத்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா மயானத்தில் வச்சுருக்கணும். அடுத்த 3 நாட்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில், சரிங்களா? அங்கே வச்சுருக்கணும். இந்த மாதிரி 3 நாட்கள். ஏன் இது 3 நாட்கள் வைக்க சொல்கிறோம்னா, இதில் அந்த ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தும், சரிங்களா? அப்போ இதுக்கு முறையாக கட்டுகள் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சாப்பிட்டு போயிடக்கூடாது. அப்போ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கட்டு மந்திரத்தை பிரயோகப்படுத்தி நம்ம வச்சுட்டோம்னா இதில் அந்த எனர்ஜி, அந்த ஒரு ஆற்றல் ஏற்பட ஆரம்பிக்கும், சரிங்களா? இந்த ஆற்றல் ஏற்பட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக இதை எடுத்து இதை நீங்கள் உங்களுடைய நெத்தியிலையோ உச்சந்தரையிலையோ உங்களுடைய தொப்புள் குழியிலையோ நீங்கள் வச்சுட்டு அந்த மயான வசிய எச்சினியினுடைய மந்திரத்தை நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்தும் பொழுது அது வசமாயிரும் சொல்லி சித்தநூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட அந்த மயான இதை எப்படி அந்த மயான வசிய எச்சினி எப்படி வசப்படுத்தணுங்கிற வீடியோ நீ அந்த முறையை நீ அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மை முறையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரி நண்பர்களே? சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.